வெயிட் லாஸ் பண்றதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் சென்டருக்கு புதுசா இன்னைக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க அவங்களுக்கு என்ன பண்ணா, அவரோட ஹைட்டு, வெயிட், பிஎம்ஐ, பிஎம்ஆர் இதை முதல்ல செக் பண்ணோம். அவரோட ஹைட் பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அவரோட வெயிட் 80 கேஜி இருந்தது. அவரோட பிஎம்ஐ 28 இருந்தது. அவரோட பிஎம்ஆர் பாத்தீங்கன்னா 1900 இருந்துச்சு. முதல்ல நாங்க என்ன பண்ணா, அவரோட பிஎம்ஆர்ல போக்கஸ் பண்ணோம். டோட்டலா அவரோட ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணோம். டெய்லி பேஸ்ல அவர் என்ன சாப்பிடறாரோ அந்த சாப்பாட்டுக்கு பதிலா ஆல்டர்னேட்டா நம்மளோட நியூட்ரிஷன் ஷேக் மிக்ஸ கொடுத்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் நைட் டின்னராவும் 2 வேளை கொடுத்தோம். இந்த மாதிரி ரெகுலரா கண்டினியூவா ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணாரு. 3 கேஜில இருந்து 5 கேஜி வரைக்கும் அவர் லாஸ் பண்ணாரு. இந்த 1 மந்த்ல அவங்க எந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், நைட் டின்னரா இருக்கட்டும், ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா ஃபாலோ பண்ணாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்களோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தண்ணீர் டெய்லி பேஸ்ல கரெக்டா குடிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அவர் 80 கிலோ இருந்தா சொன்ன இல்லைங்களா, சோ ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணீர் கம்பல்சரி குடிச்சாரு. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, மார்னிங் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour சிம்பிளான எக்ஸசைஸ் வீட்ல இருந்தே பண்ணாரு. இந்த 3 விஷயத்த கண்டினியூவா பண்ணதால பர் மந்த்ல 3 கேஜி டு 5 கேஜி வரைக்கும் அவரால் ஈஸியா லாஸ் பண்ண முடிஞ்சது. சோ இதே மாதிரி நீங்களும் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து ஹெல்த்தி வேல பர் மந்த்ல 3 கேஜி டு 5 கேஜி லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.